ஸோ நம்பர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஸ்டார்ட் பண்ற பாத்துங்க. நம்பர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. அதுல இருந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் பத்தி பேச முடியும். நம்பர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் நம்பர் யாருன்னா இன்டிஜரா, நேச்சரா, ஹோல் நம்பரா? எது சின்ன நம்பர் இருக்கு இல்லையா? ஹோல் நம்பர். ஹோல் நம்பரா, நேச்சர் நம்பரா? நேச்சுரல் நம்பர். என்னடா கரெக்டா சொல்றா. ஹோல் நம்பரா, நேச்சர் நம்பரா? நேச்சர் நம்பருங்கிற ஹோல் நம்பருங்கிற. ஓகே. ரொம்ப சின்ன நம்பர் ஹோல் நேச்சர் நம்பர் இஸ் கரெக்ட். அப்ப என்னன்னா 1, 2, 3 டாட் 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 போயிட்டு இருக்கும். கரெக்ட்டுங்களா? ம். அடுத்து ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? 0, 1, 2, 3 டாட் 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 போயிட்டு இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே. அடுத்த நம்பர் சிஸ்டம் எப்படி இருக்கும்? சொல்றேன் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், அடுத்தது இண்டீஜர்ஸ். இண்டீஜர் நம்பர் எப்படி இருக்குங்கன்னு இஜெட் ஆர் ஐ நோட் பண்ணுவாங்க. இஜெட் ஆர் ஐ நோட் பண்ணுவாங்க. அதே நம்பர் எப்படி இருக்குங்கன்னு இண்டீஜர் நம்பர் கபிலேஷ் காது கேக்குதா? டெசிமல்ஸ். டே இண்டீஜர் எங்கடா டெசிமலா வடுவா? ஓ 0 நெகட்டிவ் பாசிட்டிவ் வராதா? பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஓ ஆமா ஆர் சார். மைனஸ் 2. என்னடா கண்ணு நம்ம வீக் ஆயிட்டா லீவுல படிக்கலையா? சார் இதெல்லாம் எப்போ படிச்சது? இதெல்லாம் படிக்கவே இல்லை சார். அடி வாங்குவேன். இதை தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ஒர்க் முடிக்க முடியும். சரியா? சார் இது வந்துட்டு அன்வான்ட் டாபிக்ஸ். அன்வான்ட் டாபிக்கா? ஆமா சார். இப்பவா? காலேஜில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏய் இது தெரிஞ்சாதான் காலேஜுக்கு போக முடியும். ஓ டேய் ஓகே சார். இது தெரியாத எப்படா பண்ணுவ? இது சார் தெரிஞ்சா ஸ்கூல் படிக்கிறப்ப இதெல்லாம் கான்சென்ட்ரேட்டே பண்ண சொல்லல. சரி ஓகே. கான்செப்ட் தெரிஞ்சுங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே சார். அடுத்து யாருன்னா ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும்? டிவிஷன். கியூ நோட் பண்ணுவாங்க. கியூ நோட் பண்ணுவது செட் ஆஃப் ஆல் நீ சொன்னீங்க டெசிமல் ஃபிராக்ஷனல் எல்லாமே இங்க தான் வரும். சரிங்களா? கியூங்க நம்பர் நாட் ஈக்குவல் டு 0, பி கியூ பிலாங்ஸ் டு இன்டிஜரா இருக்கும். சரிங்களா? சரியா தம்பி? ஓகே சார். அடுத்து இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர் என்னவா இருக்கும்? ஐஆர் நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனோட நம்பர் என்னன்னா பி பை கியூ ஃபார்மெட்ல எழுத முடியாது. பி பை கியூ ஃபார்மெட்ல எழுத முடியாது. சரியா? ஓகே சார். அடுத்தது என்ன? ரியல் நம்பர். ரியல் நம்பர் எப்படி இருக்கும்? ரேஷனல் நம்பரும் இரேஷனல் நம்பரும் சேர்ந்ததான் வந்து ரியல் நம்பர். சரிங்களா? அதனோட வேல்யூ எப்படி இருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இது வந்து ரியல் லைன். சரிங்களா? வேல்யூஸ் லைஸ் பிட்வீன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி ஓகே சார். இப்போ ரியல் நம்பர் இப்படி இருக்குதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்ட் தான் இப்போ நம்ம போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் சி நோட் பண்ணுவாங்க. ரியல் நம்பரை வந்து கேபிட்டல் ஆர் நோட் பண்ணுவாங்க. கேபிட்டல் ஆர் நோட் பண்ணிட்டு ஆல் ரேஷனல் நம்பர் அண்ட் ஆல் இரேஷனல் நம்பர் இது சேர்ந்தா வந்து நம்மளுடைய ரியல் நம்பரோட கான்செப்ட். இது வந்து சி வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் ஐபி. அப்போ என்னாச்சு? ஏ கமா பி பிலாங்ஸ் டு எங்க இருக்கும்? ரியல் நம்பர் இருக்கும். ஏ பிளஸ் பி எங்க இருக்கும்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிளஸ் ஐபி. ஏ கமா பி வந்து ரியல் நம்பர் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் வரலாம். சரிங்களா? ஓகே சார். சரி இப்போ ரேஷனல் நம்பரும் இன்டிஜர் இதெல்லாம் ஒன்றா இருக்குமா? நான் கேட்குறது ரேஷனல் நம்பர், இன்டிஜர், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர் இதுக்குள்ள லிங்க் என்ன? என்ன ஐடியா? இது 3 4 செட்டு எப்படி இருக்கும்? என்ன ஐடியா இருக்குதுன்னு? என்னது சார்? ஸோ ஒன்று சப்செட் இருக்கிற சப்செட் பார்த்தீங்கன்னா இவன் தான் சூப்பர் செட். ரேஷனல் நம்பர் சூப்பர் செட். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டிஜர், இங்கே பார்த்தா ஹோல் நம்பர். அப்போ ஆல்ரெடி சொன்னதான் நேச்சுரல் நம்பர் வந்து நம்ம சின்ன செட்டு. சரிங்களா? ஹோல் நம்பர் அதை விட கொஞ்சம் பெரிய செட்டு. ஏன்னா 0 இன்வால்வ் ஆகுது. அடுத்து இன்டிஜர். இன்டிஜர் பார்த்தா பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ இன்வால்வ் ஆகுது. பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ இன்வால்வ் ஆகுது. ரேஷனல் நம்பர் என்னன்னா எல்லா இன்டிஜர் வேல்யூஸும் வரும். ஆல்சோ இன்க்ளூடிங் ஃபைனைட் டெசிமல். ஃபைனைட் டெசிமல் ஆர்
ரெக்கரிங் டெசிமல் பாயிண்ட், அதாவது டெரிமினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். டெரிமினேட்டிங் இருக்கும், ரெக்கரிங்கா இருக்கும். டெரிமினேட்டிங்கா இருக்கும் அண்ட் ரெக்கரிங்கா இருக்கும். அது என்ன டெரிமினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் ரேஷனல் நம்பர்ல? எனி ஐடியா? டெரிமினேட்டிங் அண்ட் ரெக்கரிங்கோட கான்செப்ட் தெரியுமா? சரி. டெரிமினேட்டிங் என்னன்னா பைனைட் டெசிமலா இருக்கும். சப்போஸ் yes. 1.567 இது வந்து பைனைட் டெசிமல், கரெக்ட்டுங்களா? ம். அது ரெக்கரிங்ல என்ன இருக்குன்னா 1.6767676767 போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த நம்பர் எப்படி எழுதலாம்? 1.67 பார்னு எழுதலாம். கரெக்டாப்பா? ம். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷனல் நம்பர்ல சேர்ந்தது. இது எல்லாமே லோயர் கிளாஸ் படிச்சு ஏன் ரிவிஷன் கொடுக்கணும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே சார். இதே வந்து இரேஷனல் நம்பர்ல என்ன ஆகும்? நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங். அப்ப பைனைட் டெசிமல் இருக்காது அண்ட் ஆல்சோ ரெக்கரிங் நான் ரிப்பீட்டட் டேம் இருக்காது. டெசிமல் வந்து ரிப்பீட்டடா வராது. சரிங்களா? நான் ரெக்கரிங். சரியா கண்ணு? அப்படியே மீனிங் என்ன? 1. நாங்க 67 நோட் பண்ணோம்ல, இங்க 67 677 6777 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட் இங்க பாத்தீங்கன்னா 67 பார்னு எழுதலாம். இது ஃபுல் நம்பராவே 67 பார்னு ரேஷனல் நம்பர் எழுதலாம். பட் இரேஷனல் நம்பர் எழுத முடியுமா? எழுத முடியாது. இங்க பாருங்க எப்படி போகுதுன்னு. எழுத முடியாது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து இரேஷனல் நம்பர். சரிடா கண்ணு? ஓகே சார். சரி, இது எல்லாம் சேர்த்து இப்ப என்னவா பண்ண போறோம்னா செட்டா டிஃபைன் பண்ண போறேன். எப்படி செட்டா டிஃபைன் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு? சின்ன செட் வந்து நேச்சுரல் நம்பர். சரிங்களா? ரொம்ப சின்ன செட் யாரு? நேச்சுரல். இது புரிஞ்சுக்கிட்டா கண்ணு, மேபி டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் ஈஸி. நீ அங்க படிச்சது ஸ்கூல்ல படிச்சது சொன்னீங்கன்னா டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ல கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இப்ப நடத்துறது வந்து டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் பிளஸ் காம்ப்ளெக்ஸ் ரெண்டுக்கும் கம்பைன் பண்ணி தான் நடத்துறேன். கொஞ்சம் பாத்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் போட்டோம்னா இது வந்து என்னது? ஹோல் நம்பர். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர். அடுத்தது யாரு போடலாம்? ஹோல் நம்பருக்கு அப்புறம் இன்டிஜர் வருவாங்க. அடுத்தது யாரு? இன்டிஜர். அதை விட பெரிய செட் யாருன்னு இன்டிஜர். அதை விட பெரிய செட்டு இன்டிஜர். அதை விட பெரிய செட்டு பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியவன் ரேஷனல் நம்பர். அதை விட பெரிய செட் யாரு? ரேஷனல் நம்பர் Q. சரிங்களா? இப்போ தனியா ஒரு செட் இருப்பான், அவன் யாருன்னா இவன் இரேஷனல் நம்பர். தனியா இருக்கிற செட் யாருன்னா இரேஷனல் நம்பர். சரிங்களா? தனியா இருக்கிற செட் யாரு? இரேஷனல் நம்பர். சரியாப்பா? புரிஞ்சுதா கண்ணு? தனியா இருக்கிற செட் இரேஷனல் நம்பர். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு போறவன் யாரு? எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு போறவன் யாருன்னா ரியல் நம்பர். ரியல் நம்பர் பாக்ஸ் போட்டுடலாமா? ரியல் நம்பர் பாக்ஸ் வந்து இது வந்து ரியல் நம்பர் பாக்ஸ். ரேஷனல் அண்ட் இரேஷனல் ரெண்டுமே கலந்தவன் தான் வந்து ரியல் நம்பர். சரி, இவனோட முடிஞ்சதுன்னு பார்த்தா அப் டு 10th வரைக்கும் இவனோட முடிஞ்சது. இப்போ +2 வந்துட்டீங்க. +2 முடிச்சுட்டு இப்போ காலேஜில் இருக்கிறீங்க, கரெக்டுங்களா? அப்புறம் +2லயே நீங்கள் வந்து +1லயே காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிச்சிருக்கிறீங்க. அப்போ காலேஜ் போனால் அதை விட அட்வான்ஸாக படிக்க போறீங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப் டு இது வரைக்கும் படிச்சிட்டீங்க. +1லயே உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. ரியல் நம்பரோட முடிஞ்சதுன்னா அதை விட காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? இந்த பாக்ஸை போட்டுலாம் தெரிஞ்சிட்டீங்கன்னாவே உங்களோட நம்பர் சிஸ்டத்தோட ஐடியா உங்களுக்கு ஈஸியாயிடும். சரிங்களா? இது ஆல்ரெடி லோயர் கிளாஸ் படிச்சது தான். இது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நம்பர் சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த பாக்ஸ் ஒண்ணுக்குள்ள ஒன்று லிங்க் பண்ணி போட்டிருக்கிறேன். அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுங்க. இந்த நம்பர் சிஸ்டத்தில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்லை சார். இதான் நம்பர் சிஸ்டம். இந்த டயக்ராம் மட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த டயக்ராம் மட்டும் பார்த்துங்க. எது எதுக்குள்ள சப்செட்டு, எது வந்து சூப்பர் செட்டு அப்படிங்கிறத நான் அனுப்பிக்கிறேன் உங்கள் வாட்ஸ்அப்லையும். கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக ஆல்ரெடி லோயர் கிளாஸ் படிச்சதான். பட் இங்கே என்னன்னா நம்ம இப்போ பார்க்கறது வந்து 3 கண்டென்ட்டாக பார்க்குறோம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ காம்ப்ளெக்ஸ் அனலைஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் அனலைஸ் பார்த்துட்டோம். நியூமெரிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இது கம்ப்ளீட்டட். 7th மாடல் வந்து இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடலும் மாடலோ 1லேருந்து மாடலோ 3 வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் மாடலோ பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த லீனியர் அல்ஜிப்ராவுக்கும் இந்த நம்பர் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அது பார்த்தீங்கன்னா மாடலோ 4லேருந்து மாடலோ 6 வரைக்கும். சரிங்களா? மொத்தம் 3 பாயிண்ட் இதில் இருக்குது. 3 கண்டென்ட் உள்ள இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. சரிடா கண்ணு? இந்த லீனியர் அல்ஜிப்ராக்கு வந்து இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் லீனியர் அல்ஜிப்ரா ஈஸியா இருக்கும். இந்த சிஸ்டம் ஏன் இப்ப கொடுத்துக்கிறேன்னா காம்ப்ளெக்ஸ் அனலைஸுக்கு இது முக்கியம், லீனியர் அல்ஜிப்ராக்கும் முக்கியம். அப்ப இந்த சிஸ்டத்துல என்னாச்சும் டவுட் இருக்குதா? இது ஆல்ரெடி படிச்சது என்ன?
ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார், டவுட் இல்ல. டவுட் இல்ல. சரி, இப்ப போகலாமா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட் பார்க்கலாமா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா எப்படி நோட் பண்ணுவாங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா, a பிளஸ் ஐபி நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே காம்ப்ளெக்ஸ் வேரியபிளா எப்படி நோட் பண்றாங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ்ன்னு சொன்னாவே வேரியபிள்னு ஒன்னாவே இங்க வந்து இஜெட்ன்னு நோட் பண்றாங்க. நல்லா பாத்துங்க, காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் இஜெட்ன்னு நோட் பண்றாங்க. அதனோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா, எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்மேட். காம்ப்ளெக்ஸ் வேரியபிளோட ஃபார்மேட் என்ன? எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்மேட். சரிங்களா? அப்ப இஜெட் நோட் பண்ற நம்பர் என்னது? எக்ஸ் பிளஸ் ஐ நோட் பண்ணுவாங்க. நம்பரா இருந்தாலும் சரி, வேரியபிளா இருந்தாலும் சரி, நம்ம என்ன நோட் பண்றோம்? எக்ஸ் பிளஸ் ஐஒய் நோட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே சார். சரி, இப்ப இதுக்கு வேரியபிள் தானே. அப்ப வேரியபிளுக்கு நம்ம ஆல்ரெடி நம்பர் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. இதனுடைய லென்த், அதாவது மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? மாடுலஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் a பிளஸ் ஐபி ஈக்குவல் டு, நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகே, a ஸ்கொயர் பிளஸ் ஐங்கிறது இமேஜினரி, அதனோட கோஎஃபிஷியன்ட் யார்? b. அப்ப ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. சரியாப்பா? ஓகே. அப்ப இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். சரிடா கண்ணு? ஓகே சார். சரிடா கண்ணு. அப்ப இதுல இருந்து அடுத்த கொஸ்டின் பண்ணிக்கலாமா? இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, காஞ்சுகேட் ஃபங்க்ஷன், அதாவது காஞ்சுகேட் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன், காஞ்சுகேட் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். அதனோட நோட்டேஷன் என்ன பார்த்துருமா? காஞ்சுகேட்னா என்ன நோட்டேஷன் பார்த்துருமா? இஜெட் பார் நோட் பண்ணுவாங்க. காஞ்சுகேட் நம்பர் என்னது? இஜெட் பார் நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இஜெட் பாரோட வேல்யூ என்னன்னா, இஜெட்டோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா அதனுடைய ஆப்போசிட், அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கோஎஃபிஷியன்ட் வந்து மாத்தி போடுவோம். அப்படின்னா மீனிங் என்ன? எக்ஸ் மைனஸ் ஐஒய் மோர். எக்ஸ் மைனஸ் ஐஒய். சரிங்களா? இதுதான் வந்து காஞ்சுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, காஞ்சுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் வந்து இதுதான். சரி எனக்கு ஓகே சார். ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப இஜெட் இன்டு இஜெட் பாரோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா, சொல்லுங்க. இஜெட்டோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஐஒய், இஜெட் பாரோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்ப இதனோட வேல்யூ என்னடா கண்ணு? சொல்றா கண்ணு. கமலேஷ் சார், இதனோட வேல்யூ என்னடா கண்ணு? இஜெட் இன்டு இஜெட் பார் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஎக்ஸ்ஒய். ஏய், அது ஏன் அவ்வளவு தூரம் போறாரு? a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி ஃபார்முலா இல்லையா? அதுதான் கேட்டேன். கரெக்டா? ஆமா சார். அப்ப மைனஸ் ஐ ஒய் தி ஹோல் ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? இங்க ஐயோட வேல்யூ காம்ப்ளெக்ஸ் இல்ல, ஐயோட வேல்யூ என்ன நோட் பண்றாங்க? ரூட் ஆஃப் -1. அப்ப ஐ ஸ்கொயர்ட் வேல்யூ என்ன? -1. இது ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, அதனால நான் சொல்லல. இருந்தாலும் இப்ப சொல்லிட்டேன் பாத்துங்க. அப்ப இங்க என்ன நடக்கும்? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். அப்ப z இன்டு z பார் வந்து x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் வருது. அப்ப இந்த டேர்ம் என்ன வரும்? இந்த டேர்ம் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இது சார், இந்த டேர்ம் என்ன வரும்? z இன்டு z பார் ஈக்குவல், இதை லிங்க் பண்ணுங்க. இது என்ன கிடைக்குது? மாடுலஸ் ஆஃப் z வந்து ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். அப்ப இது என்ன எழுதலாம்? மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்டு எழுதலாம். கரெக்ட்டுங்களா தப்பா? ஓகே சார். கரெக்ட் தானே? தப்பு இருந்தா சொல்லுங்க, பாத்துக்கலாம். இல்லைன்னா அடுத்தது பார்க்கலாம். இது நீங்க புரிஞ்சுட்டீங்களா? எது டவுட் இல்ல? செய்யலாம். சரிடா கண்ணு. இது கிராப்ல எப்படி நோட் பண்ணுவாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை? எனி ஐடியா? கிராப்ல எப்படி நோட் பண்ணுவாங்க? கிராப் ஷீட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிளாட் பண்ணுங்கிறாங்க. நம்ம ரியல் நம்பரை என்ன பண்ணுவோம்? எக்ஸுக்கு தனியாக ஒரு வேல்யூ போடுவோம், ஒய்க்கு தனியாக ஒரு வேல்யூ போடுவோம். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி நம்ம நோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வேணும். சரிங்களா? இங்கே நோட் பண்ணுறது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்ங்கிறது என்ன நோட் பண்ணுவாங்க? இமேஜினரி ஆக்சிஸ். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் என்ன நோட் பண்ணாங்க? ரியல். ஓகே, ரியல் ஆக்சிஸ். ஓகேங்களா?
அப்ப இங்க வர வேல்யூ பார்த்து இங்க எப்படி இருக்குன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க வந்து 1, 2, 3, 4. இந்த பக்கம் வந்து நெகட்டிவ் வேல்யூ. -1, -2, -3, -4. அது அப்வர்ட் டைரக்ஷன் போகும்போது 1, 2, 3, 4. டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். -1, -2, -3, -4. அப்ப இது வந்து எக்ஸ் டேஷ், இது வந்து ஒய் டேஷ். சரிங்களா? ஓகே சார். அப்ப நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். 2 மைனஸ் 3i கொடுக்குறேன். அப்ப நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் இது இமேஜினரி பார்ட்னு ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். அப்ப இங்க நோட் பண்ற நம்பர் எப்படி நோட் பண்றாங்கன்னா i, 2i, 3i, 4i. இங்க வரும்போது -i, -2i, -3i, -4i. ஏன்னா y axis இமேஜினரி சொன்னோம்னா இல்ல இமேஜினரி வேல்யூ. அப்ப நம்ம சொல்லுங்க 2 மைனஸ் 3ஐ எங்க பிளாட் பண்ணுவ? அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுச்சா முடிஞ்சு போச்சு. காம்ப்ளெக்ஸ் பிளாட்டிங்கும் ரியல் பிளாட்டிங். சொல்றா கண்ணு, இது எங்க பிளாட் பண்ணுவ? லெஃப்ட் சைடுல. இல்ல டவுன் கீழ. எந்த குவாட்ரண்ட் சொல்றேன்? ஆல்ரெடி உங்களுக்கு குவாட்ரண்ட் தெரியும். ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா 2, -3. 2 இங்க இருக்குது, -3i இங்க இருக்குது. அப்ப இதுதான் நம்மளுடைய பிளாட்டிங் ஏரியா. 2, -3i. கரெக்ட்? எனி டவுட்மா? இல்ல சார். அப்ப இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நோட் பண்ணுவோம். 3 நோட் பண்ண தெரியாது நம்ம சொல்ல முடியாது. எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம ஈஸியா நோட் பண்ணிடலாம். -1, -4i அப்படின்னு வந்து எந்த குவாட்ரண்ட் வரும்? ரெண்டுமே மைனஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட். அப்ப -1 இங்க இருக்குது, -1 இங்க இருக்குது, -4i இங்க இருக்குது, இங்க இருக்குது. அப்ப இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா -1, -4. இதுதான் அந்த பாயிண்ட். சரிங்களா? இந்த நம்பர். இதான் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பிளாட்டிங் ஏரியா வரும். சரிங்களாமா? ஐடியா புரிஞ்சுதா கிராப்? சரி, இதுதான் நம்மளுடைய கிராப். அடுத்த ஐடியா என்ன? அடுத்த ஐடியா வந்து இப்போ கிராப் போட்டுட்டோம். அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் பார்ட் யார், இமேஜினரி பார்ட்னு நான் யாரும் சொல்லிடுறேன். z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு சொல்லிக்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ ஒரு நியூ நோட்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரியல் பார்ட் ஆஃப் இஜெட்னா யாரு, இதுக்கு பேர் இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜெட்னா யார்? சரிங்களா? இதனோட மீனிங் என்ன? ரியல் பார்ட் ஆஃப் இஜெட். ரியல் பார்ட் ஆஃப் இஜெட். இதுக்கு பேர் என்ன? இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜெட். இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜெட். சொல்றவனே ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் என்ன கிடைக்கும்? இந்த இஜெட்ல எது ரியல் பார்ட்? கபிலேஷ் சார் இது எக்ஸ். எக்ஸ். இமேஜினரி பார்ட் யாரு? ஒய். ஒய். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். இஜெட் பார்ட்னு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, எக்ஸ் மைனஸ் ஐ ஒய்னு. அப்போ ரியல் பார்ட்டோட அனதர் ஃபார்முலா ஈஸி. நம்ம பார்த்துங்க, எக்ஸ் ஈக்குவல் எப்படி எழுதலாம்? அதாவது நான் சொல்ல கேட்கக்கூடிய கொஸ்டின், இஜெட் பிளஸ் இஜெட் பாரோட வேல்யூ என்ன, இஜெட் மைனஸ் இஜெட் பாரோட வேல்யூ என்ன? இந்த ரெண்டு வேல்யூ சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அப்போ நம்ம ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் வந்து அனதர் ஃபார்மேட்டில் எழுதலாம், அதுக்காக இதை டிஃபைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இமேஜினரி ஆஃப் இஜெட் வந்து அனதர் ஃபார்மேட்டில் எழுதலாம், அதனால இதை டிஃபைன் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இஜெட் பிளஸ் இஜெட் பாரோட வேல்யூ என்னடாங்கன்னு சொல்கிறாங்கன்னு, இஜெட் பிளஸ் இஜெட் பார் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இந்த பிளாக் கலர் நோட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2. கரெக்டாக சொல்லு. 2x. 2x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் எப்படி எழுதலாம்? இஜெட் பிளஸ் இஜெட் பார் டிவைடட் பை 2. கரெக்டுங்களா? அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இஜெட்டோட அனதர் ஃபார்ம்னா இது நோட் பண்ணிக்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மாடலோ 3ல அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மாடலோ 2, 3D இந்த பாயிண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நோட் பண்ணிக்கோ. சரிங்களா? அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் ஒய் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 2iy. 2iy. அப்போ y ஈக்குவல் டு என்னதெல்லாம்? z மைனஸ் z பார் டிவைடட் பை 2y. கரெக்ட்டுங்களா? ஓகே. இஸ் another ஃபார்முலா. சரிடா கண்ணு? இது ஃபார்முலா வாட்டவா இல்ல? சொல்ற கபிலேஷ். சரி, ஃபார்முலா வாட்டவா இல்ல? ஃபார்முலா புரியல, நீ பேசுன புரியல. இது ஃபார்முலாவா சார்? z மைனஸ் z பண்ணா இது ஃபார்முலா தான் கண்ணு. ஆமாடா கண்ணு, ஆமா. ஓ ஓகே ஓகே. z மைனஸ் z பாருங்க, ஃபார்முலா தான். ஓகே சார்.
சொல்றேன் அடுத்தது. சரி ஓகே சார். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இஜெட் இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ம் இஜெட் இன்வெர்ஸ் எப்படி எழுதலாம்? 1 பை இஜெட்டாக எழுதலாம். 1 பை இஜெட்னா 1 பை எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எழுதலாம். கரெக்டுங்களா? ம் இப்போ என்ன பண்ணணும்? காஞ்சிகேட்னு ஒன்று சொல்லிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? காஞ்சிகேட் மல்டிப்ளை அண்ட் டிவைட் சொல்லணும். எப்பவுமே கீழே வந்து ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கங்க. ஒரு இரேஷனல் நம்பரோ இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோ வந்து மேக்ஸிமம் டினாமினேட்டரில் விட மாட்டாங்க. இது வந்து ரேஷனல் நம்பர், தட் மீன்ஸ் இரேஷனல் நம்பர். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். எப்பயுமே வந்து டினாமினேட்டரே வைக்கக்கூடாது. சரிங்களா? டினாமினேட்டரும் அந்த மாதிரி விட மாட்டாங்க ஒரு ஜெனரல் ஃபார்மேட் எழுதும்போது. அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாம மேக்ஸிமம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இன்னும் அப்ராடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி எழுதுறாங்கன்னா ரேஷனலைசேஷன் பண்ணிட்டு எழுதுறாங்க. ரேஷனலைஸ் எப்படி? √2 டிவைட் பை 2ன்னு எழுதுறாங்க. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √2 போட்டால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்து நாம இந்த ஃபார்மேட் எழுதிடுவோம். பட் ஃபாரின்ல அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பசங்களுக்கு எடுத்துருக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறாங்க விட இந்த நம்பர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த நம்பர் யூஸ் பண்ண மாட்டேங்குது, இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது ரேஷனலைஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும்னு ஒரு ரூல் வச்சுக்கிறாங்க. அப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல இரேஷனல் நம்பரோ டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பரோ ஃபார்மேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்றாங்க. எப்படி? கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்றாங்க. சரியாப்பா? சரி, இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா நல்லா பார்த்துங்க. 1 + 2 + 3i மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை காஞ்சுகேட் டைம். காஞ்சுகேட் டைம் என்ன? 2 - 3i டிவைடட் பை 2 - 3i. சரியாப்பா? ஓகே சார். அப்போ 1 × 2 வந்து என்ன? சரி, தட் மீன்ஸ் இது நியூமரேட்டர் 1 2 - 3i வரும். இது என்ன கிடைக்கும்? a + b × a - b. அப்போ என்னாச்சு? 2² - 3i ஹோல் ஸ்கொயர். கரெக்டாடா கண்ணு? ஓகே. அப்போ 2 - 3i டிவைடட் பை 2² எவ்வளவு? 4 4 i² வந்து -1. அப்போ -, +3² வந்து 9. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2 - 3i டிவைடட் பை 13 வருது. சரிடா கண்ணு? அப்போ ரியல் பார்ட் என்ன? 2/13 - 3 டிவைடட் பை 39 வருது. கரெக்டாடா கண்ணு? 13 தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ ரியல் பார்ட் வேல்யூ என்ன? ரியல் பார்ட் வேல்யூ வந்து 2/13 அண்டு இமேஜினரி பார்ட் வந்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -3/13. கரெக்டாடா கண்ணு? கம்ப்ளீட் புரிஞ்சுதுங்களா? டவுட் இருக்குங்களா? புரியுதுல்ல? அப்ப இது வந்து ஒரு நம்பர் சிஸ்டத்துக்கு. நான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்துக்கு இதை டிவைட் பண்ணி காட்டிட்டேன். இதே வேரியபிள் சிஸ்டத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும்னு. வேரியபிள் சிஸ்டத்தை என்ன பண்ணுவீங்க? இதனுடைய காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன். என்ன வரும்? 1/x + iy into x - iy divided by x - iy. கரெக்டாடா கண்ணு? அப்போ 1 × x - y x - iy divided by x + iy into x - iy. கரெக்டாப்பா? அப்ப x - iy divided by இது என்ன ஃபார்முலா? a + b × a - b. கரெக்ட்டுங்களா? a + b எல்லாமே இது டிரைவ் பண்ண தேவையில்லை சார். ஃபார்முலாவே வந்துரும்ல. ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இதெல்லாம் டிரைவ் பண்ண காட்டணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? இல்ல இந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரியுதா? ஒமிட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி தெரியுமா இல்ல இப்பதான் புரியுதுங்கறியா? தெரியாது சார். கடைசியா எல்லா ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபார்முலா ஷீட் அட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலாஸ் இல்ல தெரியுமா கேட்டேன். இந்த ஃபார்முலா தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். சரி, நோட் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபார்முலாவே எழுதிடலாம். டெரைவ் பண்ணது நமக்கு தெரியும். அப்போ என்ன கிடைக்கும்? x² - id ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? -id ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்குது? x - iy டிவைடட் பை x². i² வந்து மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +y². இது யாரோட வேல்யூ? இஜெட் இன்வெர்ஸோட வேல்யூ. அப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியல் அண்ட் இமேஜின் பார்ட்டு ஸ்பிளிட் அப் பண்ணி தான் எழுதுவோம். அப்போ என்னாச்சு? இஜெட் பார் ஈக்குவல் டு x/x² + y² minus I into y divided by or plus I into minus y எங்க வச்சுங்க minus y divided by x² plus y². அப்போ z இன்வெர்ஸோட ரியல் பார்ட் கேட்டாங்கன்னா இது சரிங்களா? z இன்வெர்ஸோட ரியல் பார்ட் கேட்டாங்கன்னா இது, இமேஜினரி பார்ட் போட்டாங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் வேல்யூ. சரிங்களா? இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். சரி, இப்போ ஓரளவுக்கு ஃபார்முலா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம், நான் அடுத்து மூவ் பண்ணலாம். இல்ல சார். ஓகேங்களா? பேசிக்கா ஓகேங்களா? ஓகே. சரி, இப்போ ரியல் பார்ட்னா யாரு, இமேஜினரி பார்ட்னா யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா?
சரி. இப்ப அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த காஞ்சுகேட் பார்த்தோம்ல, அந்த காஞ்சுகேட்டோட ஒரு பார்ஷியல் ஃபார்முலா. இப்ப 2 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 காம்ப்ளக்ஸ் வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 டிஃபரெண்ட் காம்ப்ளக்ஸ் வேரியபிள். சரிங்களா? அதுக்கு ஓகே. காஞ்சுகேட் எடுக்கிறேன்னா, அடிஷன் ஆஃப் காஞ்சுகேட் எடுக்கிறேன்னா என்ன பண்ணணும்னா, செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். Z1 பார் பிளஸ் Z2 பார்னா நம்ம ஆட் பண்ணி இத எழுதிக்கலாம். சரிங்களா? இதே ஓகே மைனஸ் சார். வருதுன்னா, Z1 மைனஸ் Z2 ஹோல் காஞ்சுகேட் எடுக்கிறதுக்கும், செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஒண்ணுதாங்கிறாங்க. சரிங்களா? புரியுதா கண்ணு? ம். இதுக்கு ப்ரூஃப் வேணுமா? பாரம்பரியமா படிச்சுக்கிறீங்களா? சார் இல்ல ஃபார்முலா மட்டும் ஓகே. அப்ப Z1 டிவைடட் பை Z2 ஹோல் பார் வந்ததுன்னா செப்பரேட்டா Z1 பார் டிவைடட் பை Z2 பார். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் ஃபார்முலா மல்டிப்ளிகேஷன். Z1 பார் இன்டு Z2 பார். ஹோல் பார் வந்ததுன்னா Z1 பார் இன்டு Z2 ஹோல் பார் வந்ததுன்னா ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். Z1 பார் இன்டு Z2 பார்னு ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபிஃப்த் ஒன் வந்து என்னன்னா காஞ்சுகேட் ஆஃப் காஞ்சுகேட். இஜெட்டுக்கு காஞ்சுகேட் ஆஃப் காஞ்சுகேட் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா இஜெட்னு டைரக்டா கிடைக்கும். இஜெட்னு டைரக்டா கிடைக்கும். சரிடா கண்ணு? சரிடா கண்ணு? ஓகே சார். சிக்ஸ்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இஜெட் பார் ஈக்குவல் டு இஜெட்னா இஜெட் வந்து நம்மளுக்கு என்ன ஒன்லி ரியல் நம்பர் நாட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒன்லி ரியல் நம்பர்ஸ். சார் ரியல் நம்பர் எப்படி சார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லலாம்னா ஒரு ஐடியா இருக்குது, ஒரு கான்செப்ட் சொல்லிக்கிறான். எவ்ரி ரியல் நம்பர் can be written as complex number. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நோட் பண்றாங்க அப்படின்னா நல்லா பாத்துங்க. இப்போ ஒரு 5ன்னு இருக்குது. 5 எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாத்துங்க? 5 பிளஸ் 0i எழுதலாம். அது த்ரூ டயக்ராம்ல எப்படி போடுவீங்க? த்ரூ டயக்ராம்ல பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சேர்த்து போடுவது தெரியும். எவ்ரி ரியல் நம்பர் கேன் பி ரிட்டன் as the காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப 5 பிளஸ் 0i எங்க வரும்னா இத 5 பிளஸ் 0i வரும். இது 5னா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட வேல்யூ என்னது? 0ன்னு இருக்குது. அப்ப 5 பிளஸ் 0iனா இத 5 பிளஸ் 0i வரும். சரிங்களா? ம். இதான் நம்மளுடைய ஜெனரல் ஐடியா ஆர் ரியல் நம்பர் கன்வெர்ட் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட். சரிடா கண்ணு? ஓகே சார். சரி. இதுக்கு எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேன் பி ரிட்டன் as the Euler's format ல எழுதலாம். அப்ப e பவர் I n theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது ஃபார்முலானா cos n theta plus I sin n theta ன்னு எழுதலாம். சரிடா கண்ணு? அதாவது ஒரு ஓகே சார். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட். இது வந்து ஒரு ஜெனரல் ஃபார்முலா. அப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதலாம்ங்கறாங்கன்னா r into e power I theta ன்னு எழுதலாம்ங்கறாங்க. ஓகே? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்ன ஃபார்மேட்டா எழுதலாம்? போலார் ஃபார்மேட். ஓகே? இதுக்கு பேர் என்ன? போலார் கோஆர்டினேட். ஓகே? ஆர்டினேட் ஸ்பெல்லிங் வருது. ஆர்டினேட் என்னடாங்கன்னு? OR DINET கோஆர்டினேட். சரிங்களா? போலார் கோஆர்டினேட் ஃபார்ம். சரி. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது சார். அதாவது z equal to a plus ib இருக்குது சார். இது எப்படி நம்ம வந்து போலார் ஃபார்மா மாத்த முடியும்? எனி ஐடியா? R என்னங்கறாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z ங்கறாங்க. அடுத்து என்னங்கறாங்கன்னா தீட்டா வேல்யூ தெரிஞ்சா போதும். தீட்டாவோட வேல்யூ என்னங்கறாங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் அதாவது z equal to x plus iy ன்னு நோட் பண்ணிக்கலாம். z equal to x plus iy ன்னு நோட் பண்ணினா tan இன்வெர்ஸ் ஆஃப் y by x ன்னு எழுதலாம். சரிங்களா? இதுதான் வந்து போலார் ஃபார்மேட். அப்ப இத வந்து ரீப்ளேஸ் பண்ணி எப்படி எழுதலாம்? அப்ப z can be written as modulus of z into e power I theta tan inverse of y by x. tan inverse of y by x. அப்ப என்ன கிடைக்கும்? அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தோட பார்த்திடலாம். சரியாப்பா? ஓகே. அப்ப இது ஒரு ஃபார்முலா நான் வச்சுங்க. யாரு? ஆர்னா யாரு? தீட்டானா யாருன்னு நான் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. சரி ஒரு நம்பர் கொடுக்குறேன். 2 plus 3i கன்வெர்ட் டு போலார் ஃபார்ம். எப்படி பண்ணுவீங்க? சார் இதுதான் கால்குலேட்டர்லயே பண்ணிடுவோம்ல சார்.
போலார் ஃபார்ம் கால்குலேட்டர்ல பண்ணிடுவியா? ஆ சரி பண்ணிட்டேன்னா சொல்லு. எப்படி பண்ணுவீன்னு தெரியல. எனக்கு தெரியல. கால்குலேட்டர் எப்படி பண்ணுவீன்னு எனக்கு தெரியும். நான் இது வரைக்கும் கால்குலேட்டர் போட்டதில்ல. ஏன்னா இப்போ கால்குலேட்டர் நான் யூஸ் பண்றது இல்ல. உங்களுக்காக தான் எடுத்தேன். ம். ஒரே நிமிஷம் சார். ம். 2 + 3 8. என்னாச்சுப்பா போட்டியா? சார் ஐ போடுற மறந்துட்டேன் சார். ஆனா இது மாடலஸ் ஆஃப் இஜெட் வேல்யூ என்ன? √4 + 9 தட் இஸ் ஈக்குவல் டு √30. சார் இல்ல சார், இது கால்குலேட்டர்ல போடுறது ஈஸி. ஓகே, நீ போடு, நான் இதில் போடுறேன். எனக்கு கால்குலேட்டர் போட தெரியாது. நான் மேனுவலாக தான் போடுவேன். ஓகே தீட்டா வேல்யூ வேணும். தீட்டா ஈக்குவல் டு tan inverse of y/x. ஒய்யோட வேல்யூ 3, எக்ஸோட வேல்யூ 2. அப்போ tan inverse of 3/2. அப்போ எனக்கு என்ன வேணும்? நான் வந்து இந்த ஃபார்மேட் மாற்றுறேன். அப்போ 2 + 3i. 2 + 3i கேன் பி ரிட்டன் as மாடலஸ் ஆஃப் r. அப்போ √13 இன்ட்டு இது வந்து காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா மாற்றுறேன். காஸ் தீட்டா, தீட்டாவோட வேல்யூ எனக்கு தெரியாது. அதாவது tan inverse of 3/2ன்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் i sin ஆஃப் tan inverse of 3/2. I tan inverse of 3/2. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா ஃபார் த 2 + 3i இன் போலார் ஃபார்ம். சரிங்களா? ஓகே சார். அதே வேரியபிளாக இருந்தால் என்ன ஆகும்? வேரியபிள் என்ன இருக்குதோ அதை நம்ம அப்படியே எழுதினா போதும். அதாவது x + iy கேன் பி ரிட்டன் as இன் போலார் ஃபார்ம் √x² + y² இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா வேல்யூ tan inverse of y/x ப்ளஸ் I sin ஆஃப் tan inverse of y/x. இதுதான் வந்து நம்மளுடைய இதனோடது. தட் மீன்ஸ் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா சார் அது z + 3i இல்ல 2 + 3i? இது 2 டா கண்ணு. 2 + 3i தான் நான் போட்டுக்கிறேன். நம்பருக்கு போட்டுக்கிறேன். கரெக்டா? இது 2 + 3i. 2 + 3 என்ன? நான் நம்பர் இந்த நம்பருக்கு தானே போடுறேன். இந்த நம்பரோட ஃபார்மேட் இது. அதே இஜெட் கேட்டுதானே என்னது? இஜெட் கேன் பி ரிட்டன் as மாடுலஸ் ஆஃப் இஜெட் இன்ட்டு z + 3i அப்படி இருந்தா பண்ண முடியாது. 2 + 3i பண்ணணும். இன்னொரு சொல்லி இஜெட் + 3i-யா? அது இஜெட் பண்ண + முடியாது 3i எப்படி கால்குலேட்டர். பண்ணலாம். இஜெட் + 3i எப்படி எழுதலாம்னா x + i y + 3ன்னு எழுதிக்கிட்டு இதுக்கு பண்ணலாம். இது என்ன ரியல் பார்ட் என்ன? இதனோட ரியல் பார்ட் பார்த்து x. கரெக்டா? இதனோட ரியல் பார்ட் x. இதனோட இமேஜினரி பார்ட் என்ன? y + 3. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப இதுக்கு வேணா நீ பண்ணலாம் தவிர இப்படி எடுத்து பண்ணா தப்பு. இதை எடுத்து பண்ணா தப்பு. இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு நீ பண்ணிக்கலாம். ஓகே. புரியுதுங்களா? புரியுது. ஏன்னா இன்னொரு Okay, டவுட் sir. கேட்குறீங்க. ஏன்னா புரியுது, ஏன்னா ஒரு டவுட் மாதிரி கேட்குறீங்க. இது வந்து நம்ம சொல்லு, நோட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோ. தெரியல சார், ரெக்கார்டிங் கிளாஸ் எடுக்கிறப்ப பார்த்துக்கலாம். அது ரெக்கார்டு வந்துட்டு தான், எனக்கு ரெக்கார்டு வந்துட்டு தான் இருக்கும். பார்த்துக்கலாம். சரிங்களா? என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்க, நான் பார்க்கறதா பார்த்துக்கலாம். ரிகார்டிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம். இந்த டாபிக் ஆனால் இவ்வளோ தானே சார்? இந்த டாபிக் தெரிஞ்சாதான் நம்ம இன்னும் நம்ம சிலபஸ் ஆரம்பிக்கல. இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்து போவோம். ஓகே சார். இதெல்லாம் வந்து நீங்க +1ல படிச்சது. இந்த +1ல தெரிஞ்சாதான் நம்ம இப்போ வந்து நான் இதை ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஏன் இது எடுக்கிறேன்னா, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் டாபிக் போயிடுவேன். அங்க வந்து நம்ம டெரிவேட்டிவ், இன்டெகிரேஷன் எல்லாமே வரப்போகுது. இதுக்கு டெரிவேட்டிவ், இன்டெகிரேஷன், காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இருக்கு. இது புரிஞ்சுச்சு சார். இது புரிஞ்சுதா? அப்போ அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே. சரி, காம்ப்ளெக்ஸ் நம்பர் டெரிவேட்டிவோட கான்செப்ட் ஒண்ணுதான். சார் இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? இது ஃபர்ஸ்ட் டாபிக் தான்டா. இது இன்ட்ரோடக்ஷன். அடுத்த கிளாஸ்ல ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சார்? ஆமாடா கண்ணு. ஏன் என்னாச்சு? இல்லை இல்ல, இப்ப நான் வந்து இதுதான் எடுத்துட்டு இருக்கிறேன். காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னன்னு சொல்லிட்டு, காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் என்ன இருக்கு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் எனக்கு இதுதான் எடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இது பேசிக் தான். எங்க இருக்குது? +1 புக்ல இருக்குது. சரிங்களா? +1 புக்லயும் +2 மெட்ரிக். இப்போ எது ஃபர்ஸ்ட் டாபிக் சார்? நம்மளுக்கு மெயின் டாபிக் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா?
அது ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலையா? இன்னும் நான் தொடவே கூட இல்லை. இதை தொட்ட ஒரு 4 நாள்ல முடிச்சிடலாம். 4 டு 5 நாள்ல முடிச்சிடலாம். அதாவது இந்த வாரத்துக்குள்ள முடிச்சிடும். இந்த வாரம் சண்டே வரைக்கும் இருந்ததுன்னா சண்டேக்குள்ள நான் முடிக்க பார்க்குறேன். சரியா? ஓகே சார், இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாமா சார்? ஏன்டா எங்க போற? சார் எங்கேயும் போகல, இது நிறையா இருக்கு இன்னைக்கு. நிறைய எழுதிக்கிட்டியா? சார் இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். ஆமா, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அது இப்போ ஆரம்பிக்கிறோமா இல்லை அடுத்த கிளாஸுங்க? அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வேண்டாம்னு விட்டுறலாம். ஓகே. இது ஓகே, கிளியரா இருக்குதா? இது ஃபார்முலாலாம், இது ஃபார்முலா மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்களா இல்லை அடுத்த கிளாஸ் போக போக அப்படியே ஒரு ஃபார்முலா எழுதிக்கிட்டா? ஃபார்முலா சென்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம்டா கண்ணு. சரி, இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ண பார்த்துக்கலாம் சார்.